ஒரு சின்ன விஷயத்த கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த படமே தேவையில்லன்ற மாரி ஆயிருக்கும். அவ்ளோ கொலைகள் எல்லாம் பண்றாங்க. நெறைய ஸ்மக்லிங் பண்றாங்க. இது எல்லாமே இருந்தாலுமே, நான் ஒரு 20 பேரையோ, 10 பேரையோ கொன்னுடுறேன் அப்டின்னா, அந்த பொணத்த என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே! அத எரிக்கிறதுக்கு தான் வந்து யாராவது ஒருத்தவங்க வாங்க, அது ஒரு மிஷின் செய்யுங்க அப்டின்னு சொல்லிட்டு ஒரு சேர இன்வென்ட் பண்ண சத்யராஜ புடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்காங்க. சரிப்பா அந்த மிஷினையாவது வாங்கி உங்க கப்பல்லயோ, இல்ல உங்க ஏரியாலயோ வச்சுக்க வேண்டியதான்னா, இல்ல அதுக்குன்னு ஒரு செட்டப் ஊருக்குள்ள இருக்கும். நீங்க சத்யராஜ் தான் அத வந்து உட்கார்ந்து ஆன் பண்ணணும். அப்படி இல்லையா, அவங்களுடைய பொண்ணு வந்து ஆன் பண்ணணும். இல்ல யாராவது ஒரு ஆள் வந்து ஆன் பண்ணுங்கப்பா. ஆனா நாங்க அத வாங்கி நாங்க வச்சுக்க மாட்டோம். அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக்லெஸ்ஸா இருந்துச்சு. அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்தா, நம்மளே போய் இந்தாப்பா இப்படி எரிச்சிருப்பா கொஞ்சம் பொடத்த. அதுவும் வந்து சாம்பலா போயிடும்ல. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? அப்படின்னு நம்மளே போய் சஜஷன் சொல்லலாம் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. சரி ஓகே. இது இவ்ளோ பெரிய விஷயமா சொல்றாங்க. ஒரு பணத்த எரிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு இன்வென்ஷன் சத்யராஜ் பண்ணத வச்சு தான் இத எரிக்கிறாங்க. அது ரொம்ப டெக்னிக்கலானது. சத்யராஜோ, இல்ல அவருடைய பொண்ணோ மட்டும் தான் இத வந்து ஹேண்டில் பண்ண முடியும்னா, அதோட அந்த சீரியஸ்னஸையோ, இல்ல அது டெக்னிக்கலா இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறதையோ கடைசி வரையும் கொண்டு போனாங்களான்னு பார்த்தா, அதுவும் கிடையாது. அப்படியே செகண்ட் ஹாஃப்ல ஒரு பட்டன மட்டும் தட்டி அந்த சேர்ல ஒருத்தவங்கள உட்கார வச்சு அசால்ட்டா எரிய விட்டு போயிருவாங்க. இத அப்ப ஸ்டார்ட்டிங்லயே பண்ணியிருந்தீங்கன்னா, இவ்ளோ அலப்பறையே தேவையில்லையே! அப்டின்ற மாரி தான் இருக்கும்.